இன்னைக்கு கொஞ்சம் குவைட்டா இருக்காங்க போன வருஷத்தை விட. அது சந்தோஷமா இருக்கு. எனக்கு பிரணவ் வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு. டாக்டர் சொன்ன மாதிரி 2011 இருந்து இந்த ஜேர்னி போயிட்டு இருக்கு. ரேர் டிசீஸ் சொல்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா வந்து ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா டாக்டர்கிட்ட போனா இதாம பிரச்சனை, இந்த குழந்தைக்கு இந்த மருந்து கொடுத்தா சரியாயிரும்னு சொல்றதுதான் நம்ம டாக்டர்கிட்ட போனா எதிர்பார்க்கிற விஷயம். டாக்டரே வந்து எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, எதுக்கு அழுகுறானே தெரியலன்னு சொல்றதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். அதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வெரைட்டி வந்து இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவு வெரைட்டி நோய்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் கண்டுபிடிக்காத வெரைட்டி நிறைய இருக்கு. அதுல ஒரு 7க்கு மட்டும்தான் வந்து மருந்து இருக்கு. அதுல 5 மட்டும்தான் இந்தியால இருக்கு. இன்னுமே 2 வந்து இந்தியாவில் அவைலபிளா இல்லை. ஸோ இது ரேர் டிசீஸ்ங்கிறது டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு செல் நடக்கிற டிஸார்டர்னால வர விஷயம். அதுக்கு என்சைம் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் எல்லா குழந்தைகளுக்கும் என்சைம் ஹெல்ப் பண்றது இல்லை. இதுல அவங்க சொன்ன மாதிரி கீழே விழுந்தா கை உடைஞ்சிருதுன்னு சொல்றது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அவங்க நார்மல் லைஃப்ல நடக்கிறதுக்கும் அவங்க பேனா பிடிச்சி எழுதுறதுக்குமே வந்து அவங்களுக்கு அடிக்கடி சர்ஜரிஸ் தேவைப்படுது, அவங்களுக்கு பிசியோதெரபி தேவைப்படுது. ஸோ டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி சப்போர்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா தேவைப்படுது. ஆனா எல்லா டாக்டர்ஸ் வந்து அதை கொடுத்துட முடியாது. டாக்டர்ஸ்க்கே அதை பத்தி அவேர்னஸ்ல தனி ட்ரைனிங் தேவைப்படுது. இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர்ல ஒரு தனி கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக ஸ்பெஷலா. ஏன்னா டாக்டர்ஸ்க்கே இதை பத்தி எஜுகேஷன் தேவைப்படுது. ஸோ வருஷம் மறுபடியும் இது ரேர் டிசீஸ் பண்றதுக்கு காரணமே ஞாபகப்படுத்துறதுக்காக தான். ஏன்னா நமக்கு நியூஸ்லயே இருக்கிற விஷயங்களே பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு அப்புறம் அது மாறிடுது. அந்த 2 நாளுக்கு முன்னாடி பெருசா ஒன்று பேசிட்டு இருந்தாங்களே, இப்ப என்னாச்சுன்னு கேட்டா அதை பத்தி நம்ம யாருக்கும் தெரியறதே இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு ரேர் டிசீஸ்ங்கிறது வருஷம் ஞாபகப்படுத்திட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. பிகாஸ் பேரண்ட்ஸ்க்கு இந்த அவேர்னஸ் தேவை. ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்க வந்து இதுவா இருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு ரேர் டிசீஸும் அவங்க மைண்ட்ல போய் சேர வேண்டியது இருக்கு. அப்பதான் அவங்க வந்து அந்த டாக்டரை போய் பார்ப்பாங்க, அதுக்கான மருந்தை போய் சேர்ப்பாங்க. இல்லாட்டி வந்து அந்த குழந்தை சஃபர் ஆயிட்டே இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஞாபகம் இருக்கு, ராஜஸ்தான் வந்து ஒருத்தர் வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியாம பிளாட்ஃபார்ம் வர நல்லா படுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைச்சிடாதா என் குழந்தைக்குங்கிற நம்பிக்கையில. சோ அந்த மாதிரி இன்னுமே பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாம இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் செல்போன் இருக்கு. நான் இங்க ஒரு கிராமத்துக்கு போனாலும் 3G நெட்வொர்க் இருக்கு, போன் வச்சிருக்காங்க. சோ பிரஸ் கிட்ட நான் கேட்டுக்கிறது, இதை கொண்டு போய் அங்க சேர்த்துருங்க, எல்லாருக்கும் தெரியட்டும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் குரூப் இருக்கு. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சப்போர்ட் குரூப் ஸ்டார்ட் பண்ணது பேரண்ட்ஸே தான். ஏன்னா டாக்டர்ஸ்க்கே நாலேஜ் தான். டாக்டர் சுஜாதா எடுத்ததுனால நீங்க டாக்டர் சுரேஷ் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. டாக்டர் சுரேஷ் அவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்காக. சாதாரண விஷயம் இல்லை. நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்து ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கு, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, ஒரு மருந்து கொடுத்தோம்னு நின்றுச்சுன்னா டாக்டர் பார்த்தா தெய்வம் மாதிரி தெரியும். சாதாரண குழந்தைக்கே நான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ். அந்த கான்ஸ்டன்ட் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அது இல்லாம நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் 2-3 விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கர்நாடகால கேஸ் ஜெயிச்சிருக்கிறது பெரிய விஷயம். ஸோ டெஃபினட்டா எல்லா கவர்மெண்ட்ஸும் வந்து இதை எடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அதுக்கு திரும்ப அப்பீல் இருக்கும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த காசை கொண்டு போய் வைக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. தமிழ்நாட்டிலே ஒரு 300 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க நைட் நிம்மதியா தூங்க வைக்கணும். அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டில நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா அகரம்ல பண்ணிட்டு இருக்கும்போது வந்து எஜுகேஷனுக்காக நிறைய பேர் பண்றாங்க. மெடிக்கல்ங்கிறது ரொம்ப டஃப். பொதுவாகவே வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மெடிக்கல் டஃப். ஏன்னா கண்டினியூஸ் சப்போர்ட் தேவைப்பட்டே இருக்கும். படிக்க வைக்கிறதுனா ஒரு 4 வருஷம் படிக்க வச்சா அந்த பையன் வந்துடும், அவனை பத்தி கவலைப்பட தேவையில்லை. பட் இங்க சப்போர்ட்டுக்கு கண்டினியூஸ் சப்போர்ட் தேவை. ஸோ பெரிய கம்பெனிஸ் நினைச்சதான் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் இன்சூரன்ஸ் கூட நாங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இன்சூரன்ஸுமே டஃபா இருக்கு. ஸோ இதை பாக்குறவங்க யாராவது இருந்தா, நீங்க இன்சூரன்ஸ்ல டாப் ஹெட்டா இருந்தா ஏதாவது பண்ண முடிஞ்சா தயவு செஞ்சு பண்ணுங்க. அதே மாதிரி வந்து ஐடி கம்பெனிஸ்ல நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு, வேர்ல்ட் ஓவர் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஃபண்ட்ஸ் எங்க சேனலைஸ் பண்றதுன்னா இங்க ஒரு நல்ல இடம் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஃபிளட்ஸ் வந்தப்ப கூட வந்து நிறைய ஃபண்ட்ஸ் எங்க போய் சேர்ந்ததுன்னா யார் நிச்சயமா கண்டிப்பா எடுத்து பண்ணுவாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபண்ட்ஸ் போய் சேர்ந்தது. இங்க நான் கேட்டுக்கிறது, இங்க நல்ல டாக்டர்ஸ் இருக்கு, அங்க ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இங்கே அனுப்புங்க, ஃபண்ட்ஸ் அனுப்புங்க. இங்க தேவைப்படுது, LSDSக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட முழு தீர்வா இல்லைன்னா கூட அந்த ஃபண்ட்ஸ் வந்து அந்த சின்ன ஆபரேஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு 20,000 30,000ங்கிறது ஒரு மாசம் 8,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துல 3 தடவை ஒரு குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணணும். ஒரு குழந்தைக்கு 40,000 25,000 ஆச்சுன்னா அவங்களால அஃபோர்ட் பண்ணவே முடியாது. ஸோ எந்த ஃபண்ட்ஸா இருந்தாலும் இங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதான் என்னுடைய வேண்டுகோள்.